Hello guys, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நாம ஒரு Intel PC build பண்ண போறோம். Intelனு சொன்னதும் CPU மட்டும் கிடையாது. GPUமே Intel தான். இந்த GPU பத்தி நிறையவே பேசியிருக்கு. நான் GPU செலக்ட் பண்ணும்போது கண்டிப்பா இந்த GPU பத்தி பேசுறேன். அத கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. அப்பதான் இந்த PC build எவ்வளவு ஒர்த்தானதுன்னு உங்களுக்கே தெரியும். சோ வாங்க இப்ப ஆரம்பிக்கலாம். சோ நான் Intelனு சொன்னேன். சோ CPUமே நம்ம Intel சூஸ் பண்ணலாம். நான் இங்க Intelோட i5 12th gen சூஸ் பண்ண போறேன். 12400 இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ப்ராசஸர் தான். ஒரு 6 core 12 thread ப்ராசஸர் 12th gen தான் இண்டலுக்கே மறுபடியும் அவங்க விட்ட இடத்த பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நல்ல ப்ராசஸர் தான். அப்புறமா இங்கே மதர்போர்டு தான் இன்னொரு ஹைலைட். இந்த பில்டில் நாம இங்கே எந்த ஒரு பட்ஜெட் மதர்போர்டுமே சூஸ் பண்ண போகிறது இல்லை. H610 இல்லை BC60 அந்த மதர்போர்டெலாம் சூஸ் பண்ண போகிறதே இல்லை. நம்ம கம்ப்ளீட்டாக ஃபுல்லாகவே ஃபியூச்சர் ப்ரூஃபாக ஒரு மதர்போர்டு சூஸ் பண்ண போகிறோம். Z690 சீரியஸில் அந்த மதர்போர்டில் நீங்கள் i9 13 gen ப்ராசஸர் கூட போடலாம். ஆனால் நம்ம இப்போதைக்கு இந்த 12th gen தான் போடுறோம். i9 13 gen போட்டால் கூட இந்த மதர்போர்டால் நல்லா நீட்டாகவே ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ இதை எதுக்காக இந்த மதர்போர்டை இப்போவே சூஸ் பண்ணுறேன்னா கம்ப்ளீட் ஃபியூச்சர்ஸுக்காக தான். நம்ம நல்ல GPU தான் யூஸ் பண்ண போகிறோம். அந்த GPU ஆல்மோஸ்ட் RTX 3060க்கு ஈக்குவலான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். இந்த மதர்போர்டோட ப்ரைஸிங்கும் கூட நீங்கள் நினைக்கிற அளவுக்குலாம் கிடையாது. 16,000 தான். நம்ம B660ல் ஆவரேஜ் ஒரு மதர்போர்டு எடுத்தாலே அது 15,000 ரூபாய் கிட்ட வரும். ஸோ நம்ம இன்னும் 1000 rupees போட்டு இன்னும் ஒரு நல்ல ஃபியூச்சர் ப்ரூஃப் பண்ணால் ஃபியூச்சரில் நம்ம இன்னுமே ஒரு 4-5 வருஷத்துக்கு எல்லாமே மதர்போர்டு அப்கிரேட் பண்ண வேண்டிய தேவையே இருக்காது. 13 gen i9 ப்ராசஸர் எல்லாமே நம்ம அப்கிரேட் பண்ணால் ரொம்பவே பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். அதால் இன்னும் ரொம்ப இடத்துக்கு நம்மளை முன்னாடி கொண்டு போக முடியும். நான் சொன்ன மாதிரியே இங்கே நம்ம Z690ல் ஒரு மதர்போர்டு சூஸ் பண்ண போகிறோம். இதுதான் MSI Pro Z690P மதர்போர்டு. ஸோ இப்போ இந்த மதர்போர்டை பற்றி பார்க்கலாம். இதுதான் அந்த மதர்போர்டு. ஆக்சுவலாக ரொம்ப பல்கியான பெருசான ஒரு மதர்போர்டு. ATX மதர்போர்டு தான். நீங்கள் பார்த்தாலே தெரியும். ரொம்ப பல்காக பெருசாக ஹீட் சிங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னா இந்த மதர்போர்டு PCI Gen 5 ரெடி. இன்னுமே PCI Gen 5 ரெடியாக எந்த கிராஃபிக்ஸ் கார்டுமே லான்ச் பண்ணல. இருந்தாலுமே இது ஃபீச்சர் ப்ரூஃபாக இருக்குது. நம்மளால் RTX 4090 கூட இந்த மதர்போர்டில் யூஸ் பண்ணலாம். இதுக்காக தான் இந்த மதர்போர்டை சூஸ் பண்ணியிருக்கேன். கிராஃபிக்ஸ் கார்டாக இருந்தாலும் சரி, CPU இருந்தாலும் சரி, கம்ப்ளீட் ஃபியூச்சர் ப்ரூஃப். நீங்கள் இன்னும் ரொம்ப வருஷத்துக்கு இந்த மதர்போர்டை ஈஸியாக எடுத்துகிட்டு போகலாம். அதுக்காக தான் இந்த மதர்போர்டை சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மதர்போர்டை பற்றி பார்ப்போம். இதில் 4 RAM ஸ்லாட் இருக்குது. இது பட்ஜெட் மதர்போர்டெல்லாம் கிடையாது. ஸோ இதெல்லாம் காமனாக வரது தான். ஹீட் சிங் ரொம்பவே பல்காக பெருசாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம். அப்புறமா ஃபேன் கண்ட்ரோல். இது MSI மதர்போர்டில் வர ஃபீச்சர்ஸ் தான் இதெல்லாமே. அப்புறமா செப்பரேட்டாக AA ஃபேனை கண்ட்ரோல் பண்ணது கூட ஒரு ஃபேன் கண்ட்ரோல் கூட கொடுத்துருக்காங்க. இது உண்மையிலே நல்ல விஷயம் தான். ஏன்னா நம்ம 13 gen CPU போகும்போது கண்டிப்பாக நம்மளால் ஸ்டாக் ஃபேன் எல்லாம் யூஸ் பண்ண முடியாது. நம்ம கண்டிப்பாக AAO போட்டு தான் ஆகணும். இல்லைனா ஒரு நல்ல ஏர் கூலர் போட்டு தான் ஆகணும். அந்த டைமில் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மதர்போர்டில் அதை கொடுத்துருக்கிறது ரொம்ப நல்லது. அப்புறமா டிபிக் லைட். இது MSIயில் இருக்க ஒரு நல்ல ஃபீச்சர். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் கூட இதை பற்றி பேசியிருந்தேன். பட்ஜெட் மதர்போர்டில் கூட அவங்க இந்த ஃபீச்சரை கொடுத்துருந்தாங்க. ஏதாவது இப்போ CPU GPU இதில் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதுக்கு பக்கத்தில் இருக்க அந்த டிபிக் லைட் பிளிங்க் ஆகும். அதை வச்சு நம்மளால் ஈஸியாக ஃபவுண்ட் அவுட் பண்ண முடியும். நம்ம ஷாப்புக்கெல்லாம் எடுத்துகிட்டு போய் செக் பண்ணணும்னு கிடையாது. நம்மளே அதை ஈஸியாக ஃபவுண்ட் அவுட் பண்ணலாம். வாரண்டி டைமில் இருந்தால் நம்மளால் வாரண்டி ஈஸியாக கிளைம் பண்ண முடியும். மற்றபடி எல்லாமே ஓரளவுக்கு காமன் ஃபீச்சர் தான். 12th gen 13 gen கூட இது ரெடி தான். XMP Profile சப்போர்ட் ஆகும். இந்த மதர்போர்ட் பற்றி பேசினா நிறைய பேசியிருக்கு. ஆக்சுவலாக நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறதுல ஓவர் சிம்பிளாக பார்த்துட்டு போகலாம். Type-C பின்னாடி கொடுத்துருக்கிறதுல ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. என்னென்னா இப்போ நம்ம Type-C முன்னாடி பேனலுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா ஆக்சுவலாக நம்ம Type-C இருக்க ஒரு கேபினெட் தான் சூஸ் பண்ணணும். அப்போ தான் நம்மளால் அந்த ஃபீச்சராக யூஸ் பண்ண முடியும். அதே பின்னாடி கொடுத்துருந்தாங்க நம்ம ஒரு நார்மலான கேபினெட் கூட சூஸ் பண்ணலாம். பட்ஜெட் கேபினெட்டுமே சூஸ் பண்ணலாம். Type-C போட்டு முன்னாடி வரணும்னு தேவை கிடையாது. பின்னாடி இருக்கிறனால நம்ம ஈஸியாக பின்னாடி போர்ட் வழியாக ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அது இதில் ஒரு நல்ல விஷயம் தான். அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக M2 Gen 4 தான். M2 SSD கூட நம்ம Gen 4 யூஸ் பண்ணலாம். அது எடிட்டர்ஸுக்கு இன்னும் கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணணும். கேமர்ஸுக்கெல்லாம் பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்க போகிறதில்ல. அது அதுமா சொன்ன மாதிரியே இது PCI Gen 5 ரெடி. இந்த ஒரு ஸ்லாட் PCI Gen 5 ஆக்ட் ஆகும். இந்தளோட அப்னா மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அதுக்கு ஒர்த்து கிடையாது. தேவையில்லை தான் ஆக்சுவலாக. ESP 3.2 சொன்ன மாதிரியே அவர் மாதிரி Type-C கூட இருக்குது. இதில் XMPயில் நம்மளால் 5000 mAh வரைக்குமே நம்மளோட ரேமை ஓவர் கிளாக் பண்ண முடியும். ஸோ நீங்கள் அந்த அளவுக்கு ஓவர் கிளாக் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ஒரு ரேம் தான் சூஸ் பண்ண மாதிரி இருக்கும். நம்ம கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க 12th gen 13 gen ரெடி. 13 genuக்கு நம்ம BIOS அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் 13 gen தான் வாங்கும்போது போடுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் BIOS அப்டேட் பண்ணி தான் ஆகணும். இல்லைனா 12th gen போகிறீங்கன்னா 12th gen அவுட் ஆஃப் பாக்ஸே சப்போர்ட் ஆகும். நீங்கள் BIOS அதுக்கப்புறமா கூட அப்டேட் பண்ணிக்கலாம். எந்த பிரச்சனையும் இல்லை. BIOS அப்டேட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. நீங்கள் 12th gen CPU யூஸ் பண்ணாலுமே 60,000 பட்ஜெட்டில் இது உண்மையில் ஒரு பீஸ்ட் மதர்போர்டு தான். ரொம்ப நல்ல ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஃபீச்சர் ப்ரூஃப். ஏன்னா நம்மளால் PCI Gen 5 இருக்குது கிராஃபிக்ஸ் கார்டுக்கு. M2 ஸ்லாட்டுக்கு Gen 4 இருக்குது.
2.5 GHz லேன் இருக்குது, நமக்கு தேவையான எல்லாமே இருக்குது. ஒரே ஒரு விஷயம் என்ன மிஸ் ஆகுதுன்னா DDR5 RAM தான். ஆனால் அது அவ்வளோக்கெல்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது. DDR5 RAM நம்ம ஒரு நல்ல டீசெண்டான DDR4 RAM வாங்கினாலே நம்மளால் ஓவர் கிளாக் பண்ணி நல்லா ஃப்ரீக்வன்சியை அச்சீவ் பண்ண முடியும். எல்லாருமே வீடியோ பார்க்கும்போது புரிஞ்சிருக்கும், இதில் நம்ம இன்டெல் GPU தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த இன்டெல் GPU பற்றி பேசிதாங்கணும். இந்த இன்டெல் GPU Q3 2023 லான்ச் பண்ணாங்க. இருந்தாலுமே நான் எந்த ஒரு வீடியோவும் போடல, ஏன்னா இது அவ்வளோக்கு ஒர்த்து கிடையாது அந்த டைமில். ஏன்னா இது லான்ச் பண்ணப்போ இதோட ப்ரைஸிங் காட்டுறேன் பாருங்கள். இங்கே 40,000 லான்ச் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ ப்ரைஸ் ட்ராப் ஆகி 23 வரைக்கும் வந்துச்சு. ஆக்சுவலாக இங்கே Amazonல 33 தான் இருக்குது. இதுக்கு கீழேயுமே ட்ராப் ஆகி 23,000க்கே இந்த கிராஃபிக்ஸ் கார்டு வந்திருக்கு. ஸோ 23,000ல் இது கொடுக்குற பர்ஃபார்மன்ஸ் RTX 3060க்கு ஈக்குவலாக இருக்கும். RTX 3060 ஒரு ஆவரேஜ் ப்ரைஸிங் எடுத்தாலே 28,000 அந்த கிராஃபிக்ஸ் கார்டு வாங்குறதுக்கு நமக்கு இங்கே 4,000 rupees சேவ் பண்ண முடியும் ஆல்மோஸ்ட். ஸோ இந்த 4,000 rupeesல நம்மளால் இந்த மாதிரி ஒரு பெட்டர் மதர்போர்ட் சூஸ் பண்ண முடியும், இல்லைனா ஒரு நெக்ஸ்ட் ஜென் சிபியூக்கு அப்டேட் போக முடியும். அதனால தான் ஸ்பெஷலாக இந்த இன்டெல் GPU சூஸ் பண்ணியிருக்கோம். அதுவும் இப்போ தான் ப்ரைஸ் ட்ராப் பண்ணாங்க, அதனால தான் நான் இன்னும் ஒருத்தன்னு சொல்கிறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்டெல் அவங்களோட GPU லான்ச் பண்ணப்போ டிரைவர்ஸ் ப்ராப்ளம்ஸ், எக்கச்சக்கமான டிரைவர்ஸ் ப்ராப்ளம் இருந்துச்சு. கேமை ரன் பண்ண கூட முடியல, அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. நிறைய AAA டைட்டில்ஸ் கேம்ஸ் ப்ளே பண்ண முடியல, அந்த அளவுக்கு ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. ஆனால் இன்டெல் ஒன்றும் இந்த சாஃப்ட்வேர் டிரைவர் செக்ஷனில் அவங்க புதுசு கிடையாது. அவங்ககிட்ட ஆல்ரெடி ஆட்கள் இருக்காங்க. அவங்க சிபியூக்கு ஆல்ரெடி டிரைவர் சாஃப்ட்வேர் எல்லாமே டிசைன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அவங்களால இந்த ப்ராப்ளம் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஆக்சுவலாக அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 90% ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இந்த இன்டெல் GPU வாங்குறது உண்மையிலே ஒத்து தான். நீங்கள் 3050 வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லாஸ் தான். ஏன்னா இந்த 3050 எல்லாமே இந்த இன்டெல் 750க்கு பக்கத்தில் கூட வராது. ரொம்பவே டிஃப்ரெண்ட் இருக்கும் FPS. அதாவது 3-4 FPS கிடையாது, 30 FPS கிட்ட வரைக்குமே டிஃப்ரெண்ட் இருக்கும் கேம்ஸில். இந்த கேம்ஸுக்கு ஏற்ற மாதிரி மாறும். சில கேம்ஸில் 10 FPS இருக்கும், ஆனால் மோஸ்ட் ஆஃப் த கேம்ஸில் 15 FPSக்கு மேலேயே டிஃப்ரெண்ட் இருக்கும் உங்களுக்கு. ஸோ RTX 3050 கண்டிப்பாக இனிமேல் ஒர்த்தான கிராஃபிக்ஸ் கிடையாது. ஆல்ரெடி அது ஒர்த்தான கிராஃபிக்ஸ் கார்டு கிடையாது தான், நம்ம RTX 2060 கூட கம்பேர் பண்ணலாம். இப்போது இன்டெல் வேறு புதுசாக காம்படிஷன் கொடுக்குறாங்க. அதுவும் ப்ரைஸை ட்ராப் பண்ணி ரொம்ப ஒரு அக்ரெசிவான ப்ரைஸிங்கில் இருக்குது. நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபிக்ஸும் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த டைமில் RTX 3050 வாங்குறது ஒஸ்ட்டு தான் கண்டிப்பாக. RTX 3060 வாங்குறது அது உங்களோட ஒரு பர்சனல் ஒப்பீனியனை பொறுத்து தான். ஏன்னா இது அதுக்கு ஈக்குவலான பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கும். சில கேம்ஸில் கொஞ்சம் FPS டவுன், சில கேம்ஸில் FPS அதிகமாக இருக்கும். எடிட்டிங்கில் இப்போது Nvidia தான் மேலே இருக்காங்க. ஆனால் இன்டெல் கண்டிப்பாக அவ்வளோ கம்மியாலாம் கிடையாது. அவங்க இன்னுமே ஆப்டிமைஸ் பண்ணால் கண்டிப்பாக Nvidia அளவுக்கு அவங்களால எடிட்டிங்லேயும் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியும். ஸோ நம்ம இங்கே ஒரு இன்டெல் CPUவோட கம்பேர் பண்ணதுனால இன்னுமே அதால் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியுங்கிற நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக இன்டெலால் இன்னுமே ஆப்டிமைஸ் பண்ண முடியும் டிரைவர் சாஃப்ட்வேரில். ஸோ நான் இங்கே இன்டெல் GPU சொன்ன மாதிரியே சூஸ் பண்ண போகிறேன். இன்டெல் Arc 750 தான். இங்கே பாருங்கள், அதோட ப்ரைஸிங் 23,490. இப்போ தான் ப்ரைஸ் ட்ராப் அனௌன்ஸ் பண்ணாங்க. பட்ஜெட் PC பில்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. நம்மளால் இந்த பிசியை ரொம்ப பட்ஜெட்லேயும் பண்ண முடியும். அது எப்படின்னு நான் கடைசியில் சொல்கிறேன். ஸோ இதுதான் அந்த GPU. ரொம்ப நார்மலாக இருக்குது, ஆனால் இது கொஞ்சம் பவர் ஹங்கரி. அதை பற்றி பவர் சப்ளை யூஸ் பண்ணும்போது பேசுகிறேன். ஸோ இது PCIe Gen 4 இதுக்கு போதுமானது தான். நம்ம மதர்போர்டில் PCIe Gen 5 இருக்குது. அது நான் ஃபீச்சர் ப்ரூஃபுக்காக தான் அதை சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்புறமா பவர் சப்ளை இங்கே கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் சூஸ் பண்ணி ஆகணும். இந்த கிராஃபிக்ஸ் கார்டு கொஞ்சம் பவர் ஹங்கரி கிராஃபிக்ஸ் கார்டு. இதில் 8+6 பின் 2 பவர் கனெக்டருமே நாம் இங்கே யூஸ் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் இந்த GPUவை நம்மளால் பவர் பண்ண முடியும். ஸோ நீங்கள் பவர் சப்ளை சூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த பின் இருக்கிற பவர் சப்ளை தான் சூஸ் பண்ணி ஆகணும். 8+6 கண்டிப்பாக இருந்தாகணும். ஸோ பவர் சப்ளை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை கண்டிப்பாக பாருங்கள். அதில் பவர் சப்ளையான பேசிக்ஸ், பவர் சப்ளை எப்படி சூஸ் பண்ணுறது எல்லாமே சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே அந்த மாதிரி ஒரு பவர் சப்ளை பட்ஜெட்டில் நான் பார்த்துருந்தேன், கொஞ்சம் டீசெண்டானது. SPGயில் இருக்க பாலிகனில் 750 வாட். ஸோ இது ப்ரோசன் தான். நீங்கள் ப்ரோசன்னருமே ரொம்ப சீப்பான பவர் சப்ளை நினச்சிக்காதீங்க. நான் என்னோட பவர் சப்ளை வீடியோ பாருங்கள், அப்போ தான் புரியும் ப்ரோசன்னா என்னென்னு. இந்த பவர் சப்ளை பற்றி பார்த்தோன்னா இதில் நார்மலாக எல்லா பவர் சப்ளையும் கொடுத்துருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறமா ஓவர்வால் ப்ரொடக்ஷன், அண்டர்வால் ப்ரொடக்ஷன், ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடக்ஷன், இந்த மாதிரி நிறைய பவர் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம் தான். அதுக்கப்புறமா நான் சொன்ன மாதிரியே 750 வாட்டில் இங்கே அவங்க 6+2 பின் 2 கொடுத்துருக்காங்க இந்த பவர் சப்ளையில். அதாவது நாம் இதை 8 பின்னாகவும் யூஸ் பண்ணலாம், 6 பின்னாகவும் யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே 2 கொடுத்ததுனால ஒன்று 8ஆகவும் ஒன்று 6ஆகவும் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ நான் இப்போ இந்த இமேஜில் காட்டுறேன் பாருங்கள். நம்ம 750 வாட் சூஸ் பண்ணியிருக்கோம். இந்த பக்கம் இருக்குது 750 வாட். அதில் இங்கே பாருங்கள் PCI கனெக்ஷன் கேபிள். இங்கே பாருங்கள் 6+2 1, 6+2 2 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த ஒரு கேபிளை 8 பின்னாக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 6 பின் மட்டுமே பவர் கனெக்டருக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இதனால் நம்மளால் இந்த GPUவை பவர் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு நல்ல GPU வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு தேவையான பவர் கேபிள் அந்த பவர் சப்ளையில் இதுக்கான பார்த்து சூஸ் பண்ணுங்கள். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறமா பவர் சப்ளை வாங்கியும் எந்த பிரயோஜனமே இல்லாமல் போயிடும். அதே வேளையில்
நெசசரி ப்ரொடக்ஷன் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்கான்னு பாருங்கள், அதை பார்த்து சூஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த பிசி பில்டை கண்டினியூ பண்ணுவோம். அப்புறமா கேபினெட் நம்ம ஒரு நல்ல கேபினெட் தான் சூஸ் பண்ணணும் கண்டிப்பாக. ஆனால் பட்ஜெட் ரொம்பவும் போகக்கூடாது. அதனால் நான் யூஸ்வலாக என்னோட எல்லா பிசி பில்ட்லையுமே நான் எஸ்பிஜி டிஃபெண்டர் தான் சூஸ் பண்ணுவேன். இங்கே தான் சூஸ் பண்ண போகிறேன். இந்த கேபினெட்டை பற்றி நான் நிறையவே பேசியிருக்கேன். நீங்கள் புதுசாக இருந்தால் கண்டிப்பாக என்னோட பழைய வீடியோ செக் பண்ணி பாருங்கள். அதில் எல்லாத்துலேயுமே ஆல்மோஸ்ட் எல்லா பிசி பில்ட்லையுமே இந்த கேபினெட் தான் சூஸ் பண்ணியிருப்பேன். முன்னாடி மெஷ் பேனல், பெஸ்ட்டான ஏர்ஃப்ளோ இந்த கேபினெட்டில் கிடைக்கும். அப்புறமா பிஎஸ்சி சேம்பர், வெர்டிக்கல் ஜிபி மவுண்ட் அது கூடயே கொடுக்குறாங்க. நல்ல ஸ்டோரேஜ் ஆப்ஷன், RTX மதர்போர்டு வரைக்குமே சப்போர்ட் இருக்குது. ஸோ நல்ல கேபினெட் தான். இதை பற்றி நான் பெருசாக பேச தேவையில்லை, ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறமா ரேம் கண்டிப்பாக நம்ம 8GB இனிமேல் விட முடியாது. 2023 நமக்கு கண்டிப்பாக 8GB ரேம் வச்சு எதுவுமே பண்ண முடியாது. 16GB வேணும். நம்ம இங்கே டுவல் சேனல் ரேமாக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்ம இங்கே 16GB சூஸ் பண்ணலாம். அதாவது 8x2. கண்டிப்பாக நம்ம இந்த பிசி பில்ட் யூஸ் பண்ணும்போது இந்த மதர்போர்ட் கூட இப்படி யூஸ் பண்ணுறோன்னா கண்டிப்பாக நமக்கு XMP Profile எனேபிள் பண்ணணும்னு தான் தோணும். நானாக இருந்தாலும் எனேபிள் பண்ணுவேன். ஸோ அப்படி நீங்கள் எனேபிள் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக அந்த ரேம் மேனுஃபேக்சரோட வெப்சைட்டில் போய் பாருங்கள், எவ்வளோ வாட் எவ்வளோ ஃப்ரீக்வன்சி ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னு. நம்ம இங்கே XPG சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி XPGயோட வெப்சைட்டில் போனோன்னா அங்கேயே போட்டிருப்பாங்க நீங்கள் ரேம் XMP Profile யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணும், எவ்வளோ சூஸ் பண்ணணுங்கிறத. ஸோ இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் XMP Profile யூஸ் பண்ணுங்கள், அதுதான் பெட்டர். நாம் தெரியாமல் ரொம்ப ஓவர் கிளாக் பண்ணி ரேமுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா நம்மளால் வாரண்டி கூட கிளைம் பண்ண முடியாது. அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க நம்ம XMP யூஸ் பண்ணி தான் இது டேமேஜாக இருக்குன்னு. ஸோ மேனுஃபேக்சர் வெப்சைட்டில் போங்க, XMP Profile எவ்வளோ ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள், அதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணுங்கள். ஸோ அப்புறமா ஹார்ட் டிஸ்க், கண்டிப்பாக ஹார்ட் டிஸ்க் நம்ம ப்ரைமரி கிடையாது, SSD தான். அதில் NVMe SSD தான். நான் யூஸ்வலாக சூஸ் பண்ணுற NVMe இங்கே சூஸ் பண்ண போகிறேன். ஏடாட்டோட ஸ்லாட் ஃபிக்ஸ் மினிமம் 500GB, அதுக்கு கீழே போகிறது நல்ல ஐடியாவாக இருக்காது. ஸோ இப்போ பார்த்தோம்னா 17,000 இந்த பிசி பில்டை முடிச்சிட்டோம். நம்மளால் இந்த பிசி பில்டை 63,000 கூட முடிக்க முடியும். மதர்போர்டில் நம்ம இன்னும் டவுன்கிரேட் ஆகிற மாதிரி இருக்கும். அதாவது BC60 அந்த மாதிரி போனோம். அந்த மாதிரி போனால் நம்மளால் 13 Gen ப்ராசஸர் போகும்போது i5க்கு மேலே நம்மளால் சூஸ் பண்ண முடியாது. நம்ம i5லேயே ஸ்டக் ஆகிடுவோம் 13 Gen போனாலுமே. அதுவே இந்த Z690 சூஸ் பண்ணோன்னா நமக்கு PCI Gen 5 ரெடியாக இருக்குது. அதே வேளையில் நம்மளால் 13 Genல கூட i9 வரைக்குமே ஈஸியாக யூஸ் பண்ணலாம். எல்லாமே ஃபியூச்சர் ப்ரூஃபாக இருக்குது இந்த மதர்போர்டில். அதனால தான் இந்த மதர்போர்ட் சூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப பட்ஜெட் ஸ்ட்ரிக்ட்னா நம்ம அந்த BC60 போகலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓரளவுக்கு பட்ஜெட் மேனேஜ் பண்ண முடியும் அப்படிங்கிறவங்க தாராளமாக இந்த பிசி பில்டை சூஸ் பண்ணலாம். அதே வேளையில் 4,000-5,000 ருபீஸை இந்த கிராஃபிக்ஸ் கார்டை சூஸ் பண்ணுறதுனால நம்மளால் சேவ் பண்ண முடியும். ஏன்னா RTX 3060யோட ப்ரைஸிங் ஆவரேஜாக 28,000 வரும். இந்த கிராஃபிக்ஸ் கார்டு 23,500 தான். இதுக்கு கீழே குறையுமானா கன்ஃபார்மாக தெரியல, இன்டெல் கிட்டேருந்து எந்த நியூஸுமே இல்லை. ஆனால் இன்னுமே இந்த கிராஃபிக்ஸ் கார்டை இன்டெல் கண்டிப்பாக ஆப்டிமைஸ் பண்ணுவாங்க, அவங்க டிரைவர்ஸ் இன்னுமே ரிலீஸ் பண்ணுவாங்க, எனக்கு கண்டிப்பாக கேரண்டியாக நம்பிக்கை இருக்குது. ஸோ இந்த பிசி பில்ட் யார் பண்ணலான்னா, நீங்கள் புதுசாக பிசி பில்ட் பண்ணிங்கன்னா பண்ணலாம். இல்லைனா நீங்கள் ஒரு RTX 3060 கார்டை வச்சு ஒரு பிசி பில்ட் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா. ஸோ இப்போ இந்த பிசி பில்டோட பெஞ்ச் மார்க்கெல்லாம் பார்க்கலாம். இது கேமிங்கில் RTX 3060 கூட எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது ரெண்டையுமே கம்பேர் பண்ணி பார்ப்போம். Place. Ain't no such thing as civilized. ஸோ இப்போ பெஞ்ச் மார்க்கெல்லாம் பார்த்துருப்பீங்க. 2 GPயுமே ஆல்மோஸ்ட் ஈக்குவல் பெர்ஃபார்மன்ஸ் தான். சில கேம்ஸில் இன்டெல் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும், சில கேம்ஸில் RTX நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ இது டிபெண்ட் ஆன் கேம் தான். ஆனால் ரெண்டுமே நான் ஈக்குவல் பெர்ஃபார்மன்ஸ் தான் சொல்லுவேன் என்னை பொறுத்த வரைக்குமே. இன்டெல் ஒரு நியூ GPU, அதுக்காக இனிமேல் எல்லா கேம்ஸுமே ஆப்டிமைஸ் பண்ணல. ஆனால் இன்னும் வரப்போகிற டேஸில் கண்டிப்பாக ஆப்டிமைஸ் பண்ணுவாங்க. இன்டெலும் நியூ டிரைவர்ஸ் எல்லாமே ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த டைமில் கண்டிப்பாக இதால் RTX 3060 எல்லா கேம்லேயும் பீட் பண்ண முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனால் எடிட்டிங்கில் கண்டிப்பாக RTX தான் முன்னாடி இருக்குது.
ஆனால் அதுவுமே ரொம்ப மோசம் எல்லாம் கிடையாது, ஓரளவுக்கு தான். இண்டலும் அந்த அளவுக்கு ஈக்குவலாக வரும்னு நம்பிக்கை இருக்குது. ஸோ இப்போ ரே ட்ரேசிங் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தா கூட இன்டெல் 750 ஆல்மோஸ்ட் RTX 3060 கிட்ட வந்துடுச்சு. ரொம்ப டிஃப்ரெண்ட் எல்லாம் கிடையாது, லைட்டாக தான் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ நம்மளால் எல்லா AAA டைட்டில் கேம்ஸுமே இந்த 2 கிராஃபிக்ஸ் கார்ட்லையுமே மேக்ஸ் அவுட் பண்ணி ரே ட்ரேசிங் ஃபுல்லாக ஆன் பண்ணி ப்ளே பண்ண போகிறதில்ல. ரே ட்ரேசிங் இங்கே பெருசாக எடுத்துக்க வேண்டிய தேவையில்லை. ஸோ இந்த PC பில்ட் 70,000 பீஸுக்கு ஒர்த்தானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து தான். ஏன்னா நம்ம இதுவே ஒரு RTX 3060 கிராஃபிக்ஸ் கார்டு சூஸ் பண்ணோம்னா இன்னுமே இந்த ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். நம்ம 75,000 வரைக்குமே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். ஆனால் நம்ம இங்கே அந்த காசை சேவ் பண்ணி மதர் போர்டு அப்கிரேட் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக ஃபீச்சர் ப்ரூஃபாக இருக்குது இப்போ இந்த PC பில்ட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏதாவது வீடியோ இன்னும் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக அதை பற்றி நான் வீடியோ போடுறேன். ஸோ என்னோட சேனலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.